ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களை, சங்க பரிவாரங்களை சமகாரம் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளமாக தான் எங்களோட முதல் ஆரம்பத்திலிருந்து விஜயை நாங்கள் வரவேற்கிறோன்னு தான் தெளிவு சொன்னார். அவரை சொல்லலை. ஆனால் அவரோட பேச்சும் செயல்பாடும் ஏன் அதிமுகவை எதிர்க்க மாட்டேறீங்க, மென்மையை கையாளுறீங்க, பாஜகவை எதிர்க்க மாட்டேறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது திராவிடத்தை எதிர்ப்பதாக திருமாவளவன் அவர்கள் திமுகவை காப்பாற்ற பார்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு விஜய் அப்படிங்கிறத இவரால் பொறுத்துக்க முடியல. அதனால இவர் திமுகவை காப்பாற்றுறதுக்காக விஜய் எதிர்த்து பேசுறாருங்கிற மாதிரி ஒரு இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, இல்லை திமுக குரல் கொடுக்குறாரு, திமுக தாங்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த தொடர் விமர்சனம் திருமாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திரும்ப திரும்ப தலைவர் சொல்கிறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்கல. பாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய நேர்காணலில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் விசிகாவை சேர்ந்த செல்லதுரை அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்களுடைய பேச்சு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு மேடை ஏற்கனவே பல மேடைகள் அவர் பேசியிருக்காரு. ஆனால் இந்த மேடை எங்கிருந்து மதுரையில் நடந்த திருப்பரங்குன்றம் குறித்த இந்த ஒரு மேடை எங்கே வேறுபடுது அப்படின்னா, அவர்கிட்ட நிறைய பேர் வேல் கொடுத்துருந்தாங்க. அவர் கைகளில் வேல் ஏந்தி புதுசாக பார்க்குறோம், புதிய ஒரு திருமாவளவனை பார்த்த மாதிரி ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்திருக்கு. நீங்கள் அது குறித்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? செங்கோல் மாதிரி ஒரு தாட் கொடுத்துருக்காங்க, கிரீடம் கொடுத்துருக்குறாங்க. ஒருத்தர் 2 பேர் கொடுக்கல, மாவட்ட செயலாளர்கள், அவருக்கு விருப்பமான தம்பிகள் அப்படின்னு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. இது எதை நோக்கி போகுது? இல்லை, அது வேற விஷயம் இல்லை. இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. சிதம்பரத்தில் கோயிலுக்குள்ளே போகிறப்ப தீட்சரில் அவருக்கு பரிவட்டம் கட்டுறது, அவருக்கு விபூதி அணிவிக்கிறது, அது மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே பல இடங்கள் நடந்திருக்கு. இதே திருப்பரங்குன்றத்திலேயே தலைவர் உள்ளே போகிறப்ப அவருக்கு அதை மரியாதை பண்ணி திருநீர் அணிவிச்ச இதெல்லாம் நடந்திருக்குது. திருப்பதியிலேருந்து நிறைய ஐயர்களே நாங்கள் பூஜை பண்ணோம், சிறப்பு பிரசாதம் அப்படின்னு சொல்லி கொண்டு அவருக்கு பரிவட்டம் கட்டுறதையும் அந்த லட்டு பிரசாதமாக கொடுக்குறதும் நடந்திருக்குது. இன்னும் சொல்லப்போனால், குறிப்பாக சொல்லப்போனால், அவருடைய சொந்த ஊரான அங்கனூரில் ஒரு கோவில் கட்டுறதுக்கு அவர் சார்ந்த அந்த ஊர் மக்கள் கோரிக்கை வச்சு அதுக்கு பொருளாதார உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கோவில் கட்டுருக்குறாங்க, கோபுரம்லாம் கட்டுருக்குறாங்க. அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு தலைவருக்கு பரிவட்டம் கட்டி அவருக்கு விபூதி அணிஞ்சு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு ஒரு கிட்டத்தட்ட அந்த கோயிலோட தர்மகர்த்தாவுக்கு என்னென்ன வரி இதெல்லாம் பண்ணுவாங்களோ பண்ணி அவர் தலையில் அந்த தீர்த்தத்தை தலையில் வச்சு ஏணிப்படியில் ஏறி கும்பத்தில் போய் அவரை அந்த தீர்த்தத்தை ஊற்ற சொல்லி, அதாவது நான் இதை என்ன சொல்ல வரேன்னா, அவருக்கு ஈடுபாடு இருக்குது, அவருக்கு நம்பிக்கை இருக்குது, அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் தன்னை மதித்து வர்ற மக்களுக்கு அவங்களோட நம்பிக்கை சிதைக்காத அளவுக்கு, அவங்கள புண்படுத்தக்கூடாத அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்டாய ஒரு புரிதல் ஒரு அரசியல் தலைவருக்கு, அனைவருக்குமான தலைவருக்கு இருக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை மனசில் வச்சு தான் அவர் செயல்பட்டாரே தவிர, அவர் கும்பத்தை தள்ளில் ஏந்தி தீர்த்தத்தை ஒட்டினால ஒரு இந்துத்துவவாதி, இல்லை திருப்பரங்குன்றத்தில் போய் திருநீர் வச்சுட்டனாலே அவர் மதத்தை ஏற்றுக்கிட்டாரு, இங்கே நேற்று நடந்ததில் வேலை ஏற்றுக்கிட்டனாலே அவர் பக்தர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் சாயமோ அல்லது கட்சி சார்ந்த அரசியல் பார்வையோ அந்த இதில் இருக்க தேவையில்லை. தலைவரோட கொள்கை கோட்பாட்டில் எந்த காரணத்தை கொண்டு அவர் உறுதியாக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு தேவைக்கு திருப்பரங்குன்றம் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை அல்லது ஒரு மத கலவரத்தை அல்லது பெரிய ஒரு புதகரமான ஒரு விஷயத்தை நாடு தழுவிய அளவில் ஏற்படுத்திடுங்கிற ஒரு பார்வையை உண்டாக்கியிருக்குது. இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், அந்த திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து, அயோத்தியாக மாறின என்ன தப்பு அப்படின்னு சொல்லி எச்ராஜா மாதிரி நாட்களெல்லாம் பொதுவெளியில் பேசுகிற அளவுக்கு ஒரு கலவர பூமியாக மாற்றக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் தான் திருமாவளவன் திருப்பரங்குன்றம் போகிறாரு. எங்களுடைய கட்சி தொண்டர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, இன்றைய ஒரு சிம்பாலிக்காக நேரடியாக அந்த முருகனே இறங்கி ஒரு அவதாரமாக இறங்கி இல்லை அவருடைய அடையாளமாக இருக்கிற ஒரு தான் இந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி நேற்று போன திருமாவளவனை முருகனுடைய ஒரு அவதாரமாக வந்திருக்கிறாரு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வந்திருக்கிறாரு. இன்றைக்கு முருகன் வந்திருந்தால், இந்த திருப்பரங்குன்றத்துக்கு முருகன் வந்திருந்தால் இந்த சனாதனவாதிகளை சமகாரம் பண்ணுவார், சூரபத்மனை சமகாரம் பண்ண மாதிரி இந்த சனாதனவாதிகளை சமகாரம் பண்ணுவார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பாக உணர்த்துகிற விதமாக தான் அந்த வேலையும் அதையும் சொன்னார். நேற்று நடந்த பேச்சில் திரும்ப திரும்ப சொன்னார், சமூக நீதி போராளிகளாக வந்திருக்கிறோம், சமத்துவவாதிகளாக வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத, நான் அங்கே மத நல்லிணக்கத்தை விரும்புகிறவங்களாக வந்திருக்கிறோம், விடுதலை சிறுத்தைகளாக வந்திருக்கிறோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அயோத்தியா மாற்றுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவே நடக்காது, இது உத்தரப்பிரதேசம் இல்லை, இது தமிழகம், திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் இருக்கிறோம், இந்த மண்ணின் மைந்தர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரைக்கும்
சமூக நீதி போராளிகளாக விடுதலை சிறுத்தை இருக்கும் வரைக்கும் இந்த திருமா இந்த இந்த காலத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய ஜம்பம் பலிக்காது, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறாது, சனாதனவாதிகளை நாங்கள் வந்து இங்கே நிலைபெற விட மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அவர் வந்ததை ஒரு குறிப்பால் உணர்த்துறதுக்காக வந்து நம்ம தொண்டர்கள் வந்து ஒரு ஆர்வமாக கொடுத்ததை அவங்களோட மனசு புண்படக்கூடாதுன்னு சொல்லி அதை மகிழ்வோடு ஏற்றுக்கிட்டு நின்னது. அவர் ஒரு முருகனாக காட்சி தந்தார் அந்த இடத்துல. அப்படி தான் அவங்க பார்த்தாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் ரோட்டில் வந்து ஐயப்ப சாமி பக்தர்கள் போவாங்க. அவங்க போகிறப்ப ஒரு குரல் கொடுத்து அவங்க கத்துறாங்க, சுவாமியை சரணம் ஐயப்பான்னு கத்துறாங்க. அதை அப்படியே திரும்பி பார்த்து அவங்க அப்படியே அவர் ரேட் பண்ணுறாரு, காதில் விழுற மாதிரியே சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஐயப்பனை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க தேவையில்லை. தலைவரை பொறுத்த வரைக்கும் அவர் எல்லா உணர்வுகளையும் மதிக்கிறவர், எல்லா மதத்தினுடைய நம்பிக்கைகளை மதிக்கிறவர். அவங்களோட நம்பிக்கைக்கு நம்முடைய பேச்சோ நம்முடைய செயலோ இடையூறாக இருக்கக்கூடாது, அதை அவமதிக்கக்கூடாது அப்படின்றத விரும்புகிறவர். நீங்கள் வேலை தூக்குறதுனால அவர் இந்துக்களை மையப்படுத்தி வாக்கு வங்கி அரசியலோடு தொடர்புபடுத்தி எந்த பார்வையும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு மட்டும் இல்லை, கடந்த காலங்களில் அவருடைய நகர்வுகள் அவருடைய ஏற்புடைய விஷயமாக தான் இருந்திருக்கு, பொதுவானவராக தான் இருந்திருக்கிறாருங்கிறத சொல்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் தாண்டி கிறிஸ்டின்ஸை மதிக்கிறாரு, இந்துக்களை மதிக்கிறாரு. இப்போ நம்ம வந்து மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இந்த இஃப்தார் நோன்பு வைப்பாங்க, நோன்புக்கு போவாங்க, அந்த நோன்புக்கு மட்டும் போவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் ஒரு கஞ்சி குடிக்கிற மாதிரி கலந்துக்குவாங்க, அந்த இடத்துல மேடையில் பேசுவாங்க, வந்துடுவாங்க. அது ஒரு நாள் விஷயமா இருக்கும். எங்கள் தலைவர் வந்து கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 நாள் வந்து முழுமையாக ஒரு இஸ்லாமியர் எப்படி வந்து தன்னை வருத்தி அந்த நோன்பை கடைபிடிப்பாங்களோ அதே மாதிரி ஒரு முஸ்லீமாக மாறி கிட்டத்தட்ட காலையில் சகர் அதிகாலையில் 3-4 மணிக்கெல்லாம் வந்து சாப்பிட்டு நோன்பு வைக்கிறவர், பச்சை தண்ணி கூட அருந்தாமல் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த நோன்பு திறக்கும்போது ஒரு இஸ்லாமியராக அவங்க எல்லார் முன்னிலையும் அந்த நோன்பு திறந்து தான் அந்த தண்ணீரை அருந்துவார். இது ஒரு பழக்கமாக இருக்குது. கிறிஸ்டின்ஸ் இப்போ வந்து இன்றைக்கி கூட ஒரு காலையில் 10 மணிக்கு ஒரு நிகழ்வு, கிறிஸ்துமஸ் பெருவிழா, அவங்க கூப்பிட்டு அவர் மரியாதை பண்ணுறாங்க. அந்த இதில் போய் கலந்துக்கிறாரு. இன்னும் சில இஸ்லாமியர்கள் வந்து அந்த தொப்பி வைப்பாங்க, புதுசாக ஒரு தொப்பி வாங்கி வைப்பாங்க, அதை அணிஞ்சிக்குவார். ஆனால் அதையும் அணிஞ்சிட்டு இருக்க முடியாது. ஆனால் ஒரே நாளில் ஒரே நிகழ்வில் வேறு தொப்பி வைப்பாங்க. அவங்க தம்பி ஆசையாக வந்து ஒருத்தர் வெள்ளை தொப்பி வைப்பார், ஒரு கலர் தொப்பி வைப்பார். அவன் சொல்லுவான் இது இந்த ஸ்பெஷல் அந்த ஸ்பெஷல்னு சொல்லி அமைதியாக உட்காந்துக்குவார். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவர் வந்து அனைவருக்குமானவர், அனைத்து மதத்துக்கானவர். மத உணர்வுகளோ மத நம்பிக்கைகளோ மாறுபடும். அது அவங்கவுங்க நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செய்கிறதே தவிர, வேல் வச்சுருக்கிற அந்த விஷயத்தை நீங்கள் வேறு அரசியல் தொடர்போடு ஈடுபடுத்தி பார்க்க தேவையில்லை. அந்த வேல் வந்து சமத்துவ வேல், அந்த வேல் வந்து சமூக நீதி வேல். அது யாரை சமகாரம் பண்ணுறதுக்கான அடையாளமாக கொடுக்கப்பட்டது அப்படின்னா, இந்த சனாதனவாதிகளை, இந்த மதவாதிகளை, இந்த பிரிவினவாதிகளை, இந்த ஜனநாயகத்துக்கு எதிரான சித்தாந்தம் உள்ள ஆர்எஸ்எஸ் பரிவாரங்களை, சங்க பரிவாரங்களை சமகாரம் பண்ணுறதுக்கான ஒரு அடையாளமாக தான் எங்கள் கட்சி தம்பிங்க கொடுத்தாங்க. அதை அதனுடைய அடையாளமாக தான் எங்கள் தலைவர் பார்த்துக்கிட்டார். அவர் பேசின விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திமுகவுடைய கூட்டணி இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்க கூட கூட்டணி இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுடைய கட்சி எங்களுடைய கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம். நான் திமுகவாக பயந்து பேசாமலாம் இருக்க மாட்டேன், நான் எதிர்ப்பு சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், என்னுடைய போராட்டங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு எப்பயும் பேசுறதை விட இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் வீரியம் அதிகமாக ரொம்ப கடுமையாகவே பேசின மாதிரி இருந்துச்சு. இது என்ன காரணத்தினால இருக்கும்? தேர்தல் வர்றதுனால இந்த மாதிரி ஒரு பேச்சு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது. அப்படி எதுவும் இல்லை. கூட்டணியில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த கூட்டணி கட்டமைக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் வந்து வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தி கொடுத்தது தலைவர். தொகுதியின் அடிப்படையில் ஒரு சில சிக்கல் வரும்போது, ஒரு சில கருத்து முரண்லாம் வரும்போது, கட்சி இளைய தலைவர்கள்லாம் வந்து நமக்கு அதிகமான தொகுதி வேணும்னு கேட்கும்போது கூட அதில் சமரசம் செய்துக்கிட்டு இந்த கூட்டணியை வலுவாக வழிநடத்தினதில் முக்கியமான தலைகர்த்தாவாக இருந்தவர் டாக்டர் திருமா. இப்போ அவர் இந்த இடத்துல வந்து திமுகவுக்கு ஒரு மறைமுகமாக எச்சரிக்கை விடுற மாதிரி, இல்லை தேர்தல் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக இந்த மேடை அவர் பயன்படுத்தலை. அவர் இதில் சொன்னது எப்படின்னா, எச்ராஜா மாதிரியான நாட்கள் வந்து திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் அவர்கிட்ட எதுக்காக மென்மையான போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, திமுக அரசு மீது தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் மீது வந்து நீங்கள் ஏன் அவரை வந்து சிறைப்படுத்தலை, கைது பண்ணலை, நாங்கள் அதில் உங்களுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம், ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது ஒன்று. எங்களுக்கு தொகுதியின் அடிப்படையில் வந்து எங்களுடைய சித்தாந்த ரீதியான எப்போவுமே நாங்கள் அதில் வந்து ஒரு சமரசம் செய்கிற மாதிரியான காலத்தில் நினைக்க மாட்டோம். எலெக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ எல்லோரும் யாரோட கூட்டணிங்கிறதுல இருக்கிறாங்க, எத்தனை தொகுதி வாங்கணுன்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த தொகுதிகளில் போட்டி போடணுங்கிற அந்த திட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, அந்த தொகுதிகளை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. எலெக்ஷன் வேலை ஆரம்பிச்சிச்சு, எல்லா கட்சிகளும் வேலை ஆரம்பிச்சிச்சு. தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு அது அவசியம் இல்லை, 2 தொகுதி 4 தொகுதியாக மாறினாலேயோ 4 தொகுதி 10 தொகுதியாக மாறினாலேயோ நான் முதலமைச்சர் ஆக போகிறதில்ல. இப்போ நான் அதுக்காக அந்த காலத்தில் இப்போ இல்லை, நான் இந்த தேர்தல் 2026 தேர்தல் எனக்கு அதுக்கான தேர்தல் இல்லை.
நாங்கள் ஒவ்வொரு படிக்கட்டாக மறுபடியும் மேலே மேலே வந்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, ஆனால் கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் எந்த விதமான சமரசமும் நாங்கள் பண்ண மாட்டோம். பெரியாரிய கொள்கையிலையும் அம்பேத்கர் கொள்கையிலையும் பேச்சளவில் பேச மாட்டோம். யாருக்காகவும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத தான் அவர் சொல்கிறார். அதாவது தேர்தல் வருது, தேர்தல் வராமல் போகுது, ஜெயிக்கிறோம் தோக்குறோம், 2 தொகுதி வாங்குது, 4 தொகுதி வாங்குது, அதற்காக நாங்கள் பண்ண மாட்டோங்கிறது இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொன்னார். பேர வலிமையை எப்படி வந்து கடந்த காலங்களில் மற்ற அரசியல் கட்சிகள் வந்து உருவாக்கிக்கிறாங்க, தங்களுக்கான அந்த தொகுதி எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு எத்தனை யுக்திகளை அவங்க எடுக்கிறாங்கிற விஷயத்தெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். பாமகவோட கடந்த கால அரசியல் பார்த்திங்க அப்படின்னா, முதல் தேர்தலில் வந்து திமுகவோட கூட்டணியாக இருக்கும், அடுத்த தேர்தலில் வந்து அதிமுகவோட கூட்டணியாக இருந்திருக்கும். ஆனால் அங்கேயும் ஜெயிப்பாங்க, இங்கேயும் ஜெயிப்பாங்க, ஆட்சியில் இருப்பாங்க. மத்திய அரசுலையுமே அவங்க வந்து அதிகாரமான கேபினட் மினிஸ்டர்லாம் இருந்திருக்கிறாங்க. அது வந்து வாக்கு வங்கி அரசியலில் தன்னை முன்னிறுத்தி அதிகாரத்தை நோக்கி நகர்றதுக்கு ஒரு டாக்டிக்ஸ், அதாவது யுக்தி அப்படின்னு அவங்க செய்கிறாங்க. ஆனால் கொள்கை சிதையாமல் யுக்தியை மாற்றணுங்கிறத எங்களோட கோட்பாடு. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எல்லா விதமான அரசியலும் நுணுக்கங்களும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் தெரியாதவனும் இல்லை, நான் ஒன்றும் முட்டாள் இல்லை, எல்லா டோரையும் அடைக்கிறோம். சீமானோட அந்த இனவாத அரசியலை நாங்கள் வந்து மறுதளிக்கிறோம், அதை வெறுக்கிறோம், அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறோம். எங்களுக்கு பெரிய ஆஃபராக கொடுத்துருந்த பாஜகவோட அந்த பதவி ஆசை, கேபினட் மினிஸ்டர் ஆக்குறோம், அதை நாங்கள் கொள்கை அடிப்படையில் மாறுபடுறோம், முடியாது அப்படின்னு சொல்கிறோம். பாமகவும் பாஜகவும் எங்களுக்கு வந்து அரசியல் எதிரிங்க, அதுவும் இந்த மாதிரி 2 பேர் இருக்கிற கூட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ விஜய் ஒரு ஆஃபர் கொடுக்கும்போது அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலையும் பங்கு அப்படின்னு சொல்லும்போது கூட அது சாத்தியப்படாது, அது சரியில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அங்கே கொள்கை தெளிவில்லை, இன்னும் உறுதிப்படுத்தப்படலை, அது தெரியாமல் நாம் போய் இங்கே நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக எல்லா கதவுகளையும் மூடி திமுகவுக்கு நாங்கள் வந்து ஒரு இங்கே தான் இருக்கிறோங்கிறத எலெக்ஷனுக்கு முன்னாடி உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா, கொள்கையிலையும் கோட்பாட்டிலையும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். எங்களுக்கு அந்த எண்ணிக்கை முக்கியம் இல்லை. 4 எம்எல்ஏக்கள் இப்போ இருக்கிறாங்க, அது 6 ஆக்கணும் 8 ஆக்கணுங்க அப்படிங்கிறதுனாலையோ ஒரு பொருளாதாரத்தையோ பதவியையோ மையப்படுத்தி நகர்ற கட்சி இல்லை, கொள்கையும் கோட்பாடையும் மையப்படுத்தி நகர்ற கட்சி. பெரியாரியத்தையும் அம்பேத்கரையத்தையும் வந்து எதுக்காக விட்டுத்தர மாட்டோம், அதில் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படிங்கிறத தான் இப்போ நாங்கள் திமுகவுக்காக பேசலை, ஆளுங்கட்சிக்காக சில பேர் சொல்லுவாங்க ஐயா முட்டு கொடுக்க வராருலாம் சொல்லுவாங்க, அப்படி நாங்கள் வரல. திமுகவுக்கும் நாங்கள் வந்து இது அறிவுறுத்தலாக சொல்கிறோம், இன்னும் நீங்கள் கடுமையாக நடந்துக்கணும்னு சொல்கிறோம், நீங்கள் போராடனா கூட நாங்கள் போராட வருவோம். அப்படி சொல்கிறது என்னென்னா, இன்னும் வேகமாக திமுக செயல்பட்டுருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறோம். இந்த விஷயத்தில் இன்னும் கடுமையாக நடந்திருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதா அவர் பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அவர் விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் ஆர்எஸ்எஸ் உடைய பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வச்சுருந்தார். ஏற்கனவே சீமான் அவங்களுடைய தரப்புல இருந்து பாரதியாரை வச்சு பாகிஸ்தானில் சொன்னாலும் நாங்கள் போய் பேசுவோம், திமுகவே ஒரு கூட்டத்தை போடுங்க, நாங்கள் பாரதியாரை வந்து பேச தான் போகிறோம் அப்படின்ற ஒரு விளக்கத்தை ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அதனால் ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடுகளையோ கொள்கையோ நாங்கள் ஏற்றுக்கலை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் திருமாவளவன் அவர்கள் இதன் காரணமாக அவங்க ஆர்எஸ்எஸோட இதுதான் வெளியே வந்துருச்சு, பொண்ணுக்குட்டி வெளியே வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். விஜய் அவர்களுமே வந்து பாஜகவுடைய பி டீம் தான்ற அதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆர்எஸ்எஸோட பிள்ளை தான் அவரும், அவரோட வேலையுமே அதை நோக்கி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது என்ன நினைக்கிறீங்க? இது சீமான் வந்து கடந்த கால அரசியலில் வந்து அவர் ஆர்எஸ்எஸோட கைப்பாவே இருக்கிறாரு, இல்லை வந்து பி டீமாக இருக்கிறாரு, இல்லை குழந்தையாக இருக்கிறாருங்கிற விமர்சனம் பரவாயில்ல இருந்தால் கூட அதை உறுதிப்படுத்தாமல் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, நான் தமிழ் தேசியம் பேசுகிறேன், நான் வந்து பாஜகவும் கடுமையாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தார். இப்போ கடந்த நிகழ்வில் வந்து நீங்கள் நேரடியாக வந்து ஆர்எஸ்எஸ் எப்போவுமே இது ஆர்எஸ்எஸ் கூட்டம், இது ஆர்எஸ்எஸோட மேடை அப்படின்னு எந்த மேடையும் அமைக்காது, அது அமைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே ஹிடன் அஜெண்டா தான். பட் அஜெண்டா வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும், அதை செயல்படுத்துகிற விதம் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கும். அவங்க கேடர்ஸ் எப்போவுமே வந்து அந்த இலக்கை அடைகிறதுக்காக எந்த வேணால் செய்வாங்க. கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பாங்க, தொடர் பிரச்சாரம் ஏற்படுத்துவாங்க, எந்த தியாகத்தையும் செய்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னும் தலைவர் கூட சொன்ன வார்த்தைகள்னு நான் சொல்கிறேன், சித்தாந்த ரீதியாக மிக வலிமையானவங்க யார், வலிமையான செயல் திட்டத்தை வச்சுருக்கவங்க யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ்காரங்க தான். அப்படித்தான் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே 130 வருஷத்துக்கு மேலே அவங்க இருக்கிறவங்க வந்து இன்றைக்கி அதை ரீச் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட எல்லா தளங்கள்லையுமே இந்தியாவில் கிட்ட பெருவாரியான மாநிலங்களில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, இந்தியாவை வந்து இவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த சீமான் வந்து அதை மறந்துக்கிட்டு இருந்தார். இப்போ சமீப காலத்தில் ஆர்எஸ்எஸோட ஒரு மேடையில் உட்காந்து தான் பேசுகிறார் அவர். பாரதியாரை பேசுகிறதுங்கிறது எல்லார்ட்டையும் நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கும். எல்லா அரசியல்வாதிகள்கிட்டையும் எல்லா கவிஞர்கள்ட்டையும் இந்த பக்கம் ஒன்று இருக்கும், அந்த பக்கம் ஒன்று இருக்கும். அது பார்வை மாறுபடும் போது அது விமர்சனத்துக்கு உள்ளாகும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் யாரும் இல்லை, பாரதியாரும் கூட. இப்போ நாங்கள் அங்கே வரல. பாரதி சொன்ன எவ்வளோ விஷயங்கள் வந்து நாட்டு விடுதலையை முன்னிலைப்படுத்தி இருக்குது, நாங்கள் அவரை அந்த விமர்சனத்தை கொண்டு போகலை. இவர் சொன்ன அந்த வார்த்தையை அப்படியே சொல்லணும்னா, பிராமண கடப்பாறையை கொண்டு உன்னோட திராவிடத்தை நான் ஒழிப்பேன், உடைப்பேன், சிதறடிப்பேன், அந்த கோட்டையை தகர்த்தெறிவேன்னு சொல்கிறாரு. நேரடியாக சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை சுட்டி காட்டி தான் சொல்கிறார், பூனைக்குட்டி வெளியில் வந்துருச்சு, நீங்கள் மறைமுகமாக பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எங்கள்கிட்ட தமிழ் தேசியத்தில் அவர் பேசுகிற தமிழ் தேசியத்தில் நாங்கள் எங்கே முரண்படுறோன்னா, ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேசியம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே
ஒரு ஒன்றிய அரசு அல்லது நாடு தழுவிய இந்தியா தான் தேசியம் நமக்கு. இப்போ அதை மையப்படுத்தி பண்ணுறப்ப நீங்கள் தமிழர் நலனை முன்னிலைப்படுத்தி, தமிழர் உரிமைகளை முன்னிலைப்படுத்தி, அந்த தேவையின் அடிப்படையில் அதை பிரதிநிதித்துவத்தை முக்கியத்துவப்படுத்தி நம்முடைய உரிமை பாதிக்கப்படாத அந்த விஷயத்தோட ஒத்துக்கிட்ட தேசியத்தையும் வரவணைச்சு போகிறது தான் தமிழ் தேசியமாக இருக்க முடியும். ரொம்ப கூர்மைப்படுத்தினா தனித்தமிழ்நாடு இருக்கிற மாதிரி மாறிடும். அது அப்படி மாறிடும். அதில் அவர் பேசுகிற விஷயம் இன தூய்மைவாதமாக இருக்குது. தமிழர் அப்படின்னு சொன்னால் யார் தமிழர்னு கேள்வி வருது, யார் தமிழர் இல்லாதவர்னு கேள்வி வருது. அப்படி பிரிக்க போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற அவர் பேசுகிற அந்த இனவாதத்தில் வந்து வைகோ வந்து யாருன்ற கேள்வி வருது, விஜயகாந்த் யாருங்கிற கேள்வி வருது, அம்மையார் ஜெயலலிதா யாருங்கிற கேள்வி வருது, கலைஞர் கருணாநிதி யாருங்கிற கேள்வி வருது, இவங்கெல்லாம் தமிழரா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்படி பேச ஆரம்பித்தா ஒரு இன துவேஷம் தான் வரும், ஒரு பிரிவினைவாதம் வரும். அதனால் மக்கள்கிட்ட ஒரு பாகுபாடு வரும். அது ஜனநாயக அரசியலுக்கு பொருந்தாது அப்படின்னு நாங்கள் மாறுபடுறோம். யார்கிட்ட? சீமான்கிட்ட மாறுபடுறோம். அவர் முன்னெடுக்கிற கோட்பாடு நாங்கள் மாறுபடுறோம். இப்போ அவர் தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை வீழ்த்துவேன்னு சொன்னால் கூட ஓஹோ அப்படியான்ற மாதிரி சரி அவர் அதை அவர் கொள்கைன்னு ஏற்றுக்கலாம். ஆனால் இவர் நேரடியாக என்ன சொல்கிறாருன்னா பிராமண கடப்பாறைன்னு சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அது பாரதிய ஜனதா, அது பாஜக, சங்க பரிவாரம் கொண்ட ஒரு கிளையாக தான் அவர் மாறிட்டாருங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் அவர் வந்து சொல்கிறார். எங்கள் தலைவர் அதை சொல்கிறாரு. அவருக்கு இப்போ அவங்களோட செயல்பாடு அப்படி தான் இருக்குது. விஜய் சொல்கிறது எப்படின்னா, விஜய் வந்து இன்னும் அனுபவத்தை வளர்த்துக்க வேண்டிய, அவங்களுடைய கள அரசியலை இன்னும் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்போ தான் வந்திருக்கிறாங்க. வந்திருந்தாலும் 2 விஷயத்தை அவர் சொல்கிறார். திராவிடமும் தமிழ் தேசியமும் தான் எங்களோட கொள்கைன்னு அவர் சொல்கிறார். சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறாரு. ஒரு தலைவனாக இருக்கிறவர், அரசியலுடைய கட்சியை வழிநடத்துகிறவர், இயக்கத்தை வழிநடத்துகிறவர் வந்து அவரை முதல்ல தெளிவுபடுத்தணும். இப்போ நான் மாறுபடுறேன் பாஜகலேருந்து அப்படின்னா எதிலிருந்து மாறுபடுறேன்? கொள்கை எதிரின்னா எந்த கொள்கையிலிருந்து அவர் எதிரி? அவங்க கொள்கை என்ன? இப்போ எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க, நாடு முழுக்க அதுக்கு எதிர்ப்பு இருக்குது, ஆதரவு இருக்குது. இவர் இந்த பக்கம் நிற்கிறாரு. இப்போ திருப்பரங்குன்றத்தில் பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்கு. சுவாமிநாதன் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. தீர்ப்பை எதிர்த்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கோர்ட்டுக்கு போய் அதே தீர்ப்பை அந்த கோர்ட்லேயே போய் ஜெயிக்கணும்னு போராடி கிடக்குது. இங்கே 144 போடுது, அந்த தீர்ப்பு எதிர்த்து 144 போடுது. அது விமர்சனத்துக்குள்ளாகுது. திருமாவளவன் போய் அங்கே போய் வேலோட நின்று குரல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இப்போ அவர் நிலைப்பாடு என்ன? அது சொல்ல மாட்டேங்கிறாரு. சிஏஏ வந்துச்சு, இந்திய குடியுரிமை திருத்த சட்ட மசோதா வந்துச்சு, அதுக்கு அவர் நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் சொன்னால் தான் பாஜகவில் வந்து மாறுபடுறாருன்னு நம்ம ஏற்றுக்க முடியும். வெறுமனே கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாரு. அது எந்த கொள்கை எதிரி? எந்த கொள்கையிலேருந்து மாறுபடுறீங்க? உங்கள் கொள்கை என்ன? அதை தெளிவுபடுத்தணும். நீங்கள் அதை தெளிவுபடுத்துறது இல்லை. மேடை தோறும் நீங்கள் பேசுகிறதுக்குள்ள திமுக வெறுப்பாகவும், குறிப்பாக அந்த குடும்பத்தினுடைய வெறுப்பாகவும், மன்னர் ஆட்சின்னு சொல்கிறீங்க, ஊழல் ஆட்சின்னு சொல்கிறீங்க. ஊழல்னால் எந்த விஷயத்தில் ஊழல் என்ற இந்த மாதிரி ஆதாரம் இருக்குது, நான் வந்தால் இது மாதிரிலாம் அந்த இதெல்லாம் இல்லாமல் செயல்படுங்கிறது தான் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, ஒரு சித்தாந்தம். முதல்ல நீங்கள் தெளிவுபடுத்தணும். உங்களை தெளிவுபடுத்துறது. வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்ததெல்லாம் நிறைவேற்றலை அப்படின்னு குறித்து பேசியிருந்தாரு. இப்போ கேஸ் சிலிண்டருக்கான மானியம் நீங்கள் ரத்து பண்ணணும்னு சொன்னீங்க, அது பண்ணலை. அதுக்கப்புறம் மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து பண்ணலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் வந்து கடைசியாக பேசின இடத்துல இந்த ஒரு விஷயத்தை மென்ஷன் நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்து படிக்கிறாரு. அதில் நிறைய வந்து தவறான தகவல்லாம் இருக்குது அவருக்கு. அதை தான் என்ன சொன்னால் இன்னும் புரிதலோடு இருக்கணும்னு சொல்ல வர்றாரு. கள அரசியலுக்கு இறங்கி வாங்க, நிறைய புரிதலோட இது பண்ணுங்க. குரல் கொடுக்குறது தப்பு இல்லை, திமுக மாறுபடுறது தப்பு இல்லை. அது மட்டுமே பிரதானம் இல்லை, திமுகவோட எதிர்ப்பு மட்டுமே பிரதானம் இல்லை. பொதுவான பிரச்சனைகள் இதை ஒரு திமுக தலைவர்கள் சொன்னாங்கன்னா பரவாயில்ல. திருமாவளவன் அவர்கள் திமுகவை காப்பாற்ற பார்க்குறாரு, திமுகவை வந்து எதிர்க்கிறாரு விஜய் அப்படிங்கிறத இவரால் பொறுத்துக்க முடியல. அதனால இவர் திமுகவை காப்பாற்றுறதுக்காக விஜய் எதிர்த்து பேசுறாருங்கிற மாதிரி ஒரு இல்லை. இது ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாரு, இல்லை திமுக குரல் கொடுக்குறாரு, திமுகவை தாங்கி பிடிக்கிறாரு அப்படிங்கிற அந்த தொடர் விமர்சனம் திருமாவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். திரும்ப தலைவர் சொல்கிறாரு, திமுகவுக்கு முட்டு கொடுக்கல, திராவிடம், அதாவது நாங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கை, நாங்கள் பேசுகிற கொள்கை, நாங்கள் திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கிறோம், நாங்கள் பெரியாரை ஏற்றுக்கிறோம், நாங்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கிறோம், சமூக கொள்கை ஏற்றுக்கிறோம். அந்த புரிதல் உங்கள்கிட்ட இல்லைன்னு நாங்கள் சொல்ல வரோம். இப்போ நீங்கள் அதிமுகவை எதிர்க்க மாட்டேறீங்க, மென்மையை கையாளுறீங்க, பாஜகவை எதிர்க்க மாட்டேறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பது திராவிடத்தை எதிர்ப்பதாக இல்லை ஆதரிப்பதாக பொருள் கொள்ள முடியாது. ஒரு களத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க, செய்ய வேண்டியது நீங்கள் தான், நீங்கள் செய்யலை, அதனால் உங்களை தான் எதிர்க்க முடியும். அடுத்து நான் வரேன், நான் செய்கிறேன்னு சொல்ல முடியும். அதனால நாங்கள் அவரை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கிறது வேறு, தேவைகளை முன்னிறுத்தி களத்தில் நின்று அந்த கோரிக்கை வைக்கிறது விமர்சனம் வேறு, கோரிக்கை வேறு. நீங்கள் அவதூறு பரப்புறதுங்கிறது வேறு, உங்கள் வெறுப்பு அரசியல் பண்ணுறதுங்கிறது வேறு. ரெண்டு வேறு. இப்போ நாங்கள் எங்கே திமுகவை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கிற சூழலுக்கு, இந்த சமூக நீதி அரசியலுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய வலுவான ஒரு பாஜக அவங்களோட ஆக்டோபஸான அந்த கரங்களை கொண்டு தமிழ்நாட்டை வந்து கைப்பிடிக்க வரும்போது எங்களுக்கு ஒரு வலுவான ஒரு ஆயுதம் தேவைப்படுது. அந்த ஆயுதமாக தான் நாங்கள் திமுகவை வந்து தேர்தல் காலத்தில் பயன்படுத்திக்கிறோம். நாங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் பேசுகிற அரசியலை தான், அந்த திராவிடத்தை தான் வந்து நீங்கள் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கிறீங்க.
சீமான் பேசுகிற அந்த திராவிடம்ங்கிறது திமுகவுக்கு சொந்தமானதில்லை, திராவிடர் கழகத்துக்கும் சொந்தமானதில்லை. அதுக்கு முன்னாலே எங்கள் தாத்தா அயோத்திதாச பண்டிதர் பேசின அரசியல் அது. திராவிட அரசியல் வந்து அது வேறு, திராவிடம் ஆரியம்ங்கிறது வேறு சித்தாந்தம். அந்த அந்த அரசியலை பற்றின சரியான புரிதல் விஜய்க்கு இல்லை. அந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம யாரோ எழுதி கொடுக்குறத பேசுகிறதோ, அந்த ஏரியாக்களில் உள்ள ஒரு சில குறைகளை சுட்டி காட்டுறதோ, அது ஒரு அரசியல் கட்சியோட தலைவருக்கு பெரிய போதுமானதாக இல்லைங்கிறத நம்ம சொல்கிறோம். நம்ம அதை தான் நீங்கள் வந்து கற்றுக்குங்க, களத்துக்கு வாங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க, தெளிவுபடுத்துங்க அவங்கள. நீங்கள் 5 தலைவர்களை சொல்கிறீங்க, அந்த பையங்கள்கிட்ட போய் அந்த கொள்கையை பற்றி கேட்டால் அந்த 5 தலைவர் யாருன்னே தெரியல. அவங்க வந்து நான் ஓட்டு போடுவேன், நான் ஓட்டு எங்கள் குடும்பத்தில் 9 ஓட்டு இருக்குது, நான் அதை ஓட்டு போடலை அப்படின்னா நான் விஷம் வச்சு கொள்வேன்னு சொல்லுது. ஒரு குழந்தை, ஒரு ஒரு சின்ன பொண்ணு, நான் கேரிங்காக இருக்கிறேன், அது கன்சீவ் ஆகிருக்கிறேன், மாத கணக்கில் தான் இருக்கிறேன், எங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணி நான் வந்து ட்ராவல் கூட பண்ணக்கூடாது, நான் ஓடி இருக்கிறேன், நான் ஓட்டமாக ஓடி வேறு பார்த்துட்டேன். இது எங்கே என்ன விஷயத்தை நமக்கு மாறி மாறி சொல்ல வருதுன்னா, ஒரு பரிதாபத்தை, ஒரு பயத்தை உருவாக்குது. இளைய தலைமுறையை, அடுத்த தலைமுறையை இன்னும் அரசியல் படுத்தாமல் இருக்கிறோமோ? இவ்வளவு தூரம் வந்து முன்னேற்றப்பட்ட தமிழ்நாட்டில், அரசியல் பக்கப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டில், இந்தியாவே ஒரு பக்கம் போனால் கூட சமூக நீதி பார்வையில் மாறுபடுற தமிழகத்தில் இவ்வளோ அரசியல் புரிதல் இல்லாத அடுத்த தலைமுறை இருக்கோ அப்படிங்கிற பயம் வருது. அந்த பயத்திலேருந்து நமக்கு யாருக்கு சொல்கிறோம்? தலைவருக்கு சொல்கிறோம், நீங்கள் தெளிவான அரசியல் பேசுங்க, புரிதலான அரசியல் பேசுங்க, அதை முதல்ல உங்கள் கேடஸுக்கு வந்து கொண்டு போய் சேருங்க. அதுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவான். அப்போ தான் வந்து அவன் வந்து பெரியாரை பற்றி பேசுவான், அம்பேத்கரை பற்றி பேசுவான், நீங்கள் சொல்கிற காமராஜரை பற்றி பேசுவான், நீங்கள் சொல்கிற அந்த அஞ்சலம்மா பற்றி எனக்கு தெரியணும். அவனுக்கு முதல்ல எனக்கு எதுவுமே தெரியாது, பெயரை மட்டும் வச்சிருக்காங்க, அதுல இருக்கக்கூடிய கொள்கைகளோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களையோ சொல்றாங்கன்றதோ போய் சேரல. அதுக்கு ஒரு டைம் எடுக்கும்ல சார். இப்போ பொலிட்டிசைஸ் பண்ணணும் செய்யுங்கன்னு சொல்றோம். இப்போ அவர் வந்திருக்காரு, இனி செய்வாரு, செஞ்சுட்டு இருக்காருன்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்னும் இப்போ திராவிட கழகங்கள்லாம் பல ஆண்டுகளா இருக்கு, அதுக்கான பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களோ இல்லை அதை பின்பற்றக்கூடிய இளைஞர்களோ கூட அதுக்கான பொலிட்டிசைஸ் ஆல்ரெடி இருக்காங்க, வந்த புதுசுல அது இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள், நிர்வாகிகள், இல்லை அதில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இப்போதான் அரசியல் பக்குவப்படுத்துறது, இல்லை அதை இனிமேல் பண்ணுறது இவருடைய பேச்சுகள் மூலியமா, அதுக்கடுத்து அவங்க கூட்டங்கள் போடுறது மூலியமா பண்ண முடியும். பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை தொடக்கத்தில் இப்படி தான் பண்ணுவாங்கங்கிறத நம்ம ஏற்றுக்கலாம் இல்லையா? எல்லா விஷயமும் தெரிஞ்சு எல்லா புரிதலோடும் எந்த கட்சிக்கு அரசியலுக்கும் எந்த கடஸ் வர மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி வந்தவங்க, அந்த அரசியல் பேசினவங்களாம் மாணவர்கள், அவங்களாம் கல்லூரி மாணவர்கள், அவங்களாம் அவங்க பேசின அரசியலில் பாமர மக்கள்லாம் வந்து அந்த பேச்சில் அந்த அவங்களுக்குன்னு ஒரு பேச்சு ஸ்டைல் வந்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளே வரும்போது தான் அதற்குன்னு ஒரு மேடை பேச்சு இப்படி தான் இருக்கணுங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்த்தார் அண்ணா. அறிஞர் அண்ணா பேசுனது, கலைஞர் பேசுனது, நாவலர் பேசுனது, சம்பத் பேசுனது, இவங்கெல்லாம் பேசின பேச்செல்லாம் பெரிய முன்னுதாரணம். வைகோ பேசுனது, இவங்கெல்லாம் வந்து அப்படியே உணர்ச்சிவங்க பேசுவாங்க. அவங்க பேசுனதில் அரசியல் இருந்துச்சு, அவங்க பேசுனதில் திராவிடம் இருந்துச்சு, அவங்க பேசுனதில் ஒரு கொள்கை இருந்துச்சு, ஒரு கோட்பாடு இருந்துச்சு, அவங்க பேசுனது ஆரியத்துக்கு எதிராக இருந்துச்சு. அது வலுவாக வச்சாங்க. அப்போ அவங்க வச்சு அந்த அரசியலை புரிஞ்சுக்கிற அளவுக்கு பாமரனும் தயாராகி வந்தான். திமுகவில் இருக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாத ஒருத்தன் கூட அந்த அரசியலை பேசுகிற அளவுக்கு பக்குவப்பட்டு வந்தான். அப்போ நீ கேடஸ் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தளபதிகளாக இருக்கிறவங்க, தலைவராக இருக்கிறவங்க அதுக்கு தயாராக இருக்கணும், அந்த கொள்கை புரிதலோடு இருக்கணும், உங்கள்கிட்ட ஒரு தெளிவு இருக்கணும். நீங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் கோட்பாடுங்கிறத நீங்கள் வந்து முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்கள். பாஜக எதிர்ப்புங்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது, ஏன் எதிர்க்கிறன்றது சொல்லணும். கொள்கை எதிரின்றது வெறும் வார்த்தையாக இருக்கக்கூடாது, எந்த கொள்கையில் நீங்கள் மாறுபடுறீங்கன்னு சொல்லணும். இப்போ சிஏஏங்கிறது மிகப்பெரிய இஷ்யூ. அது இந்திய குடியுரிமை திருத்த சட்ட மசோதாங்கிறது நம்ம அதுக்கு தனியாக பயங்கர டிபேட் வைக்கலாம். அப்படி அவ்வளோ ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற விஷயம். நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெளிவுபடுத்தணும். அப்போ நீங்கள் தெளிவுபடுத்தா தான் அந்த தொண்டர்கள் வந்து நம்ம எங்கள் கட்சி பேசுகிற, எங்கள் தலைவர் பேசுகிற அரசியல், இந்த அரசியல் ஒன்று பேசுவான். நீங்கள் பேசாததுனால தான் அந்த தம்பியால் குறைஞ்சபட்சமாக அவங்க கொள்கை தலைவர்களை கூட மனசில் நிப்பாட்ட முடியலை. அந்த 5 தலைவர்கள் காமராஜரை கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அவங்க சொல்ல தெரியல. நான் இதை குறையாக சொல்ல, குற்றமாக சொல்லலை, இதை சரி செய்ய வேண்டிய விஷயந்தான். அந்த தம்பிங்க நம்ம தம்பிங்க தானே, அந்த பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க தானே, நம்ம வாரிசுகள் தானே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே, அவங்க அரசியல் படுத்தப்படணுங்கிறது தான் எங்களோட முதல் ஆரம்பத்திலிருந்தே விஜயை நாங்கள் வரவேற்கிறோன்னு தான் தெளிவு சொன்னார். அவரை குறை சொல்லலை. ஆனால் அவரோட பேச்சும் செயல்பாடும் இப்படி இருக்குதே அப்படிங்கிறது வருத்தத்தோடு பதிவு பண்ணுறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் சொல்கிறோம், சீமானையும் விஜயையும் வந்து பாஜகவோட குழந்தைகளாக, அவங்களோட கைப்பாவாக, இல்லை அவங்களோட பி டீமாக, அவங்களோட சித்தாந்த பார்வை பதியப்பட்ட ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதனால் நாங்கள் அவங்கள திருந்தணும்னு சுட்டி காட்டுறோம்.
இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் வந்து கொடுத்த இதை ஏற்றுக்கிட்டு திமுக போயிருக்கலாம். வேணும்னே திமுக விசஸ் பாஜக அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காகவே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து இதை பேசுபவர்களாக்கணும். பாஜகவுடைய எதிர்ப்பாக திமுக இருக்குது, திமுக வந்து பாஜகவை எதிர்க்குது, நமக்கு அடுத்த தேர்தல் வரும்போது இந்த விஷயத்தை இன்னும் தேர்தலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க இந்த சம்பவத்தை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குல்ல. அது இல்லை, திமுக விசிக அதில் ரெண்டு பார்வை ஒன்று தான். நாங்கள் பாஜக அதை வந்து வளர்த்து விட ஆசைப்படலை, திரும்ப திரும்ப பேசி அதை வளர்க்கல. ஆனால் அவங்களோட கடந்த கால அஜெண்டா வட மாநிலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா மைனாரிட்டி இருப்பாங்க, ஆனால் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ஆட்சிக்கு வந்துடுவாங்க. இப்போ தமிழகத்தில் அவங்க என்ன வேலை பண்ணுறாங்கன்னா, ஆளுங்கட்சியாக இருந்த 4.5 வருஷம் அம்மா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஆளுங்கட்சியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியை ஓபிஎஸ்ஸை கைக்குள்ளே எடுத்துக்கிட்டு அந்த அதிமுகவை அவங்களோட ஏணியாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க தோளை பயன்படுத்தி இங்கே அரசியல் பண்ணுறாங்க. அதுலேருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க, பாஜகவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க, அது வந்து சரியில்லை, இங்கே திமுக வெர்சஸ் அதிமுகவாக தான் இருந்திருக்கணும், அப்படி இருந்தால் தான் தமிழகத்துக்கு நல்லது, மதவாத அரசியல் உள்ளே வந்துடக்கூடாது, அப்படி வந்தால் வட மாநிலங்கள் மாதிரி வேறு ஒரு சித்தாந்த போர் நடந்துடும், அது வந்து நம்ம வந்து பாதிக்கும், சமூக நீதியை பாதிக்கும், நம்முடைய இந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற இதை உணர்ந்து தான் மதச்சார்பின்மைக்கு பாதுகாப்பு இல்லை, அது கேடு நடந்துடும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க கேள்விக்குள்ளாக்குறாங்க, அப்படிப்பட்ட ஆளுகள் இங்கே வந்துடக்கூடாது, தமிழ்நாடு முன்னுதாரணமான மாநிலம் இருக்கணுங்கிற அந்த பார்வை வந்து அதிமுக கோரிக்கை வச்சோம், அறிவுரை சொன்னோம், அவங்க கேட்கல. இப்போவும் இந்த விஷயத்தை நாங்கள் பாஜகவை பெரிய ஒரு அரசியல் கட்சியாக பார்க்கல, வாக்கு வங்கி அரசியலில் இன்னும் அவங்க வந்து ரொம்ப அடிமட்டத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யார் தோளில் ஏறி சவாரி பண்ணுறாங்க, அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க, எப்படி அவங்க வந்து சீமானை ஊக்கப்படுத்துகிறாங்க, எப்படி அவங்க விஜயை ஊக்கப்படுத்துகிறாங்க, எப்படி அதை பிரிக்கிறாங்க, அந்த வாக்குகளை பிரிக்கிறாங்க, எதன் மூலமாக அவங்க கால் ஒன்று பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த ரொம்ப தெளிவான பார்வையில் இருந்து தான் நாங்கள் வந்து பாஜகவை கட்சியாக பயப்படலை, சித்தாந்தமாக பயப்படுறோம். நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த மதச்சார்பின்மை அதுக்கு சிக்கல் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போகிறோம். திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்தில் வந்து முருகன் கோயில் இருக்குது, மேலே உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தர்காவும் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குது, இன்னும் உச்சியில் பிள்ளையார் கோயில் இருக்குது, 3 இந்து கோயில்கள் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, முருகன் கோயில் இருக்குது. அங்கே அவங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது, தர்காவும் இருக்குது, அவங்கவுங்களுக்கு தனியான பாதைகள் இருக்குது, இது வரைக்கும் இவங்களுக்கு சொந்தம், அது வரைக்கும் அவங்களுக்கு சொந்தம், இதெல்லாம் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஷெட்யூல் இருக்காங்க. அந்த ஷெட்யூலில் அந்த மக்களுக்கு பிரச்சனை இருக்கான்னா இல்லை. யார் பிரச்சனை உருவாக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ராம ரவிக்குமாருங்கிறது யார் அப்படின்னா இவர் கூட அர்ஜுன் சம்பத் கூட ஒன்றா இருந்தவர், ஒரு இந்துத்துவவாதி. அவர் பெரிய அரசியல் கட்சியா? இல்லை. பெரிய அரசியல் பின்புலம் உள்ளவரா? இல்லை. அவர் யார் கையாளுறாங்கன்னா பாஜக, ஆர்எஸ்எஸ். இந்த சங்க பரிவாரங்கள் எப்போவுமே நான் முதல்ல சொன்ன மாதிரி நேரடியாக எதுவும் பண்ண மாட்டாங்க, மறைமுகமாக பண்ணுவாங்க. இந்துக்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும், இல்லை இந்துக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இந்த சிக்கலை உருவாக்குவாங்க. வாருங்கள் இந்துக்களை ஒன்று சேருவோன்னு சொன்னால் சாதி பேதம் இல்லாத ஒரு இந்து மதத்தை அவங்க ஒத்துக்கிறாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ ஆணவ கொலைகள் நடக்குது, எவ்வளோ விஷயம் இருக்குது, அது இறங்கி போராடுவாங்களா? குரல் கொடுக்க கூட மாட்டாங்க. கடந்த காலங்களில் விசிக முன்னெடுத்த பிரச்சனைகளை எதையாவது அவங்க பேசியிருக்கிறாங்களா? ஏன் திருமாவளவன் போகலன்னு கேட்பாங்க. வேங்க வயலுக்கு பாஜக முன்னெடுத்த போராட்டம் என்ன, அவங்க சொன்ன கருத்து என்ன, எங்கள் தலித்து ஒரு பையன் கவின் படுகொலையில், ஆணவ படுகொலையில் அந்த விஷயத்தில் பாமகவோட நிலைப்பாடு என்ன, பாஜகவோட நிலைப்பாடு என்ன? இல்லை. ஒரு சாதியை மையப்படுத்தி ஒரு பிரிவினைவாத தூய்மைவாத அரசியல் பேசுகிற பாமகவும், ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தி பிரிவினைவாத தூய்மைவாத அரசியல் பேசுகிற பாஜகவும், ஒரு இனத்தை மையப்படுத்தி பிரிவினைவாத அரசியலை ஊக்குவிக்கிற சீமானா இருக்கட்டும், எல்லாம் ஒரே தாய் பெற்றெடுத்த குழந்தைகளாக தான் நாங்கள் பார்க்குறோம். இவங்க அந்த சித்தாந்த அடிப்படையில் வந்தவங்கள தான் நான் பார்க்குறோம், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திலிருந்து வந்தவங்கள தான் நாங்கள் பார்க்குறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் விஜயும் நாங்கள் பார்க்குறோம். அங்கே தான் நாங்கள் மாறுபடுறோம். இதை தான் நாங்கள் வந்து சுட்டி காட்டுறோம், பாஜகவை உள்ளே விட்டுறக்கூடாதுன்னு. திமுகவும் அதில் தெளிவாக தான் இருக்குது, விசிகவும் அதில் தெளிவாக தான் இருக்குது. கொள்கை கோட்பாடு அளவில் நாங்கள் இருக்குமே தவிர வாக்கு வங்கி அரசியலோடு நீங்கள் வந்து அதை மையப்படுத்தி பார்க்க தேவையில்லை. தமிழகத்தில் நடந்த பல்வேறு விஷயங்களை பற்றியும் அரசியல் களங்கள் பற்றியும் ரொம்ப விரைவாக ரொம்ப அழகாக எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசலாம், களங்கள் இன்னும் நிறைய இருக்குது. உங்களுடைய நேரத்துக்காகவும் பேசின கருத்துக்களுக்காகவும் ரொம்ப நன்றி சார். நன்றி.